நேத்தி மிட் நைட்டு பயங்கரமா அரோரா வந்து அழுதுருக்காங்க. கேமரால போயிட்டு பிக் பாஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் எனக்கு ஃபேமிலினா எனக்கு ட்ராமா, எனக்கு பயம். பட் எல்லாரோட ஃபேமிலியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் ஃபேமிலின்னு இருக்கிறது என்னோட டாக் மட்டும்தான். என் ஃப்ரெண்டு வந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என் டாக்க கூட்டிட்டு வர நீங்க பர்மிஷன் மட்டும் குடுத்தா போதும். சோழிங்கநல்லூர்லேருந்து அவளே ஒரு கேப் புடிச்சு கூட்டிட்டு வந்துருவா. அவ ரொம்ப ஈஸி. அது கூட்டிட்டு வந்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இல்ல உங்களால எதுவுமே முடியலன்னா மினிமம் என் டாகோட ஒரு வீடியோ வாட்சும் போட்டு காட்டுங்க. நான் இவ்வளோ நாள் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் நான் பாட்டு ஹாப்பியாக தான் இருந்தேன். பட் வந்து இப்போ எல்லாரோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, அக்கான்னு எல்லாருமே வரும்போது எனக்கும் பார்க்க வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கு. பயங்கரமாக தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நேற்று மத்தியானத்துலேருந்தே கொஞ்சம் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்கு வந்து ரொம்ப சேடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்தவங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் அந்த 3-4 ஃபேமிலியுமே அரோராவை ரொம்ப பிடிக்கும்னு தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டில் வந்துட்டு அரோரா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்துட்டு பாரு உங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்வதியை காட்டலை. காட்டுறது வந்து அரோராவை தான் காட்டுறாங்க. பட் சொல்கிறது வந்து பார்வதிக்கு. திருப்பியும் மைக் அனௌன்ஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க போல இருக்குது நேற்று மிட் நைட். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.